feels very very nice to be in that spotlight, you know. பீயிங் அன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அந்த ட்ரீம் இருக்கும். டு பி இன் அ ஸ்பாட்லைட். அதுவும் அது ரஹ்மான் சார் ஷோன்னும் போது சென்னை தான் அவரோட ஹோம் டவுன், அவரோட ஹோம் கிரவுண்டு. நேரு ஸ்டேடியத்தில் பர்ஃபார்ம் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப வருஷம் ஆசை. அண்ட் அது ரஹ்மான் சார் ஷோவில் சென்னையில் நடக்கும்போது ஐ திங்க் ரொம்ப சரியலாக இருந்துச்சு. அண்ட் பீப்புள் இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 500 ரீல் பார்த்துட்டேன், என்னோடய ரீல் மட்டுமே, நான் பார்த்தது மட்டுமே. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் என்னை டேக் பண்ணி போட்டிருக்கிறதே அவ்வளோ பார்த்துருக்கேன்னா, நான் யாருன்னே தெரியாமல் அங்கே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அவ்வளோ ரீல்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ். ஐம் ஸ்டில் ஓவர்வெல்ம்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா ரஹ்மான் சாரோட அந்த ஷோவில் வந்து வி பர்ஃபார்ம் ஒரு 4 hours செட்லெஸ் பர்ஃபார்ம் பண்ணோம் ஆல்மோஸ்ட். அதில் மெஜாரிட்டி சாங்ஸ் நான் பாடினேன். ஏன்னா தமிழ் ஷோன்றதுனால இந்த வாட்டி வந்து சார் ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு சாங்ஸ் கொடுத்தாரு. ஐ ஹர்ட் ஃப்ரம் டீம் இந்த மாதிரி சார்கிட்ட வந்து வேறு ஏதாச்சும் சிங்கர்ஸ் ஆட் பண்ணுறாவான்னு கேட்டபோது சார் சொன்னதான், இல்லை அந்த பையனே நல்லா பாடுறானே, எல்லாமே பாடிடுவான், அவனே பாடட்டும் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாரான். அந்த ஒரு விஷயம் வர்றது தான் ரொம்ப கஷ்டம் அவர் வாயிலேருந்து. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கேட்கும்போது. அண்ட் பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ்.